இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு இவ்வளவு கொட்டி கொடுக்கிறீர்களே, கோடி கோடியாக மத்திய பிரதேசத்துக்கு கொடுக்கிறீர்களே. அன்றைக்கு இந்த நாடு படையெடுப்புக்கு உள்ளான போது 71வது ஆண்டு 6 கோடி ரூபாயை உச்சக்கட்டமாக அதிக தொகையாக வழங்கிய ஒரே முதலமைச்சர் கலைஞர் என்பதை தவிர இன்னொருவர் இல்லை. எங்களுக்கு தேசபக்தியை சொல்வதற்கு இப்போது வந்திருக்கிறார்கள். வாஜ்பாய் பிரதமர், காஷ்மீரத்தினுடைய உச்சத்திலே கார்கிலிலே போர் நடக்கிறது, எந்த நேரமும் காஷ்மீர் கைப்பற்றப்படும் என்ற அபாயம் இருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் முதலமைச்சர் இருந்தார்கள், மத்திய பிரதேச முதலமைச்சர் இருந்தார்கள், இந்தி பேசுகிற மாநிலங்கள் எல்லாம் இருந்தார்கள். இன்றைக்கு சொல்லுகிறார்களே பாரத மாதாவுக்கு ஜி என்று சட்டம் போடுகிறார்களே, கூக்குரல் போடுகிறார்களே, அந்த பாரத மாதாவுக்கு ஜி என்று சொல்கின்ற எந்த முதலமைச்சரும் 100 கோடி ரூபாய் கொடுக்கவில்லை. அன்னை தமிழை அடிநாதமாக கொண்ட அறிஞர் கலைஞர் தான் அன்றைக்கு 100 கோடி ரூபாய் அள்ளி தந்தார். எனவே இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு எப்போது ஆபத்து வந்ததோ, சாவரின் என்று சொல்லுகின்ற அரசியல் சட்டம் சொல்லுகின்ற சாவரின் இறையாண்மைக்கு எப்போது ஆபத்து வந்ததோ அப்போதெல்லாம் எழுந்து நின்று கை கொடுத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், கலைஞர். அதனாலதான் சொல்றேன், 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு நீங்கள் என்ன செய்து கேட்கிறீர்களே, 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டுதான் இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை காப்பாற்றுகின்ற இயக்கம், காப்பாற்றிய இயக்கம் இந்த இயக்கம். டெல்லியில் எங்களை எல்லாம் என்ன பார்க்கிறார்கள்? 2 எந்திர துப்பாக்கி என் கையிலே இருந்தால் எப்படி என்னை பார்ப்பார்களோ அப்படித்தான் எங்களை பிஜேபி நாடாளுமன்றத்திலே பார்க்கிறது. எங்களை பார்த்தால் அச்சம், நடுக்கம், பயம். வணக்கத்தை கூட ரொம்ப மரியாதையா நமஸ்தே ஜி எங்களை பார்த்து. என்ன காரணம்? ராஜாவுக்கா? இந்த வேட்டி சட்டைக்கா? ஒரு கிராமத்தில் பிறந்து அரசாங்க பள்ளிக்கூடத்திலே படித்து அரசாங்க சட்டக்கல்லூரிலே படித்து நாடாளுமன்றத்தில் மத்திய அமைச்சராக வந்தேனே, அதற்கு காரணம் என்ன? திராவிடம் தானே. இந்த ராஜாவை பார்த்தவர் பயப்படுவதற்கு என்ன காரணம் என்றால், நான் கட்டியிருக்கின்ற கருப்பு சிவப்பு வேட்டியும் திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணாவும் பெரியாரும் கலைஞரும் அதற்கு தலைமை தாங்குகின்ற இன்றைய முதலமைச்சர் தானே. நாங்கள் இருக்கிற லோக்சபா என்று சொல்லுகின்ற மக்களவையில் மிருக பலம் 300-350 பேர் உட்கார்ந்துருப்பாங்க. என்ன ஒன்னே ஒன்று கொடுமை, 310 பேரும் 320 பேரும் மஞ்சள் துண்டு போட்டுக்கிட்டு உள்ள வரும்போது ஜெய் ஸ்ரீராம் வருவாங்க. நாங்கள் வெறும் 40 பேர் கருப்பு சட்டை போட்டு உட்காந்துருந்தோம். அதான் நீங்க எதிர்த்து உள்ள வந்தான் பாரு 300 பேர் சத்தம் போட்டு வந்தாங்க. நாம் 40 பேரும் கருப்பு சட்டை, தந்தை பெரியார் வாழ்கணும், முடிஞ்சு போச்சு. 330 பேருடைய குரலை அடக்குகின்ற வலிமை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மகத்தான மனிதர் அனுப்பிய 40 பேருக்கு இருந்தது. இன்றைக்கு அந்த குரல் தேவைப்படுகிறது என்பதற்காக சொல்லுகிறேன். இந்த தேசம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். காலையிலே பாருங்க, நாடாளுமன்றத்தில் பேசுறேன், அப்படியே சொல்றேன். நான் இப்ப பேசுனது 4 நாளைக்கு முன்னாடி, காலில் முள்ளு கத்துனா கண்ணுல தண்ணி வரணும், அதுதான் ஒற்றுமை. உண்மைதானே? காலில் முள்ளு குத்துனா கண்ணுல தண்ணி வரணும், ஏன்னா இது ஒரே உடம்பு. அப்ப ஒரு உறுப்பிற்கு ஆபத்து என்றால் இன்னொரு உறுப்பு வந்து அணுகணும், தண்ணீர் சிந்தணும். அதானே நான் கேட்கிறேன். தூத்துக்குடியில், திருநெல்வேலியில், சென்னையில் இவ்வளவு மழை வந்துச்சு, இத்தனை பேர் செத்தாங்களே, இவ்வளவு வீடுகள் காணாம போச்சு, இவ்வளவு பயிர் நாசமா போச்சு, ஹெலிகாப்டர்ல வந்தீங்களே, 37,000 கோடி நாங்க கேட்டோம். 37,000 கோடி கேட்டோம். இந்தியாவினுடைய கால் உங்களுடைய வர்ணனைப்படி தமிழ்நாட்டுடைய பாதத்தில் முள் குத்தி விட்டது. திருநெல்வேலியில, தூத்துக்குடியில, சென்னையில, டெல்லியிலே உட்கார்ந்து உங்க கண்களிலே ஏன் கண்ணீர் வரவில்லை? 2 வார்த்தைகள் கிடைக்குது. பாரத மாதாக்கு ஜி, ஜெய் ஸ்ரீராம். எதை கேட்டாலும் நாடாளுமன்றத்திலே கேட்டால் எங்களுக்கு இருக்கிற ஒரே பதில், தமிழ்நாட்டுக்கு நிதி என்ன ஆகிவிட்டது, பாரத மாதாவுக்கு ஜி, ஜெய் ஸ்ரீராம். தமிழ்நாட்டுக்கு ட்ரெயின் என்னாச்சு, பாரத மாதாவுக்கு ஜி, ஜெய் ஸ்ரீராம். இந்த கவுண்டமணி கதை இருக்குல்ல, வாழைப்பழங்கிற நாடாளுமன்றத்தில், தூத்துக்குடி மாதிரி சென்னை மாதிரி பெரிய வெள்ளம் வந்து ஒரு மாநில சர்க்காரால் தாக்கு பிடிக்க முடியலன்னா மத்திய அரசாங்கம் கொண்டு வர வேண்டும், காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தேசிய பேரிடர் நிவாரண நிதி. நான் கேட்ட கேள்வி, தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து எவ்வளவுமானு கொடுத்தீங்கன்னு கேட்டோம். அந்த அம்மா சொல்றாங்க அந்த 1500ங்கிறாங்க. இல்லம்மா அது வேறம்மா, அது நாங்க கொடுத்த பணம் தான் வந்துச்சுன்னா அதுதான் இதை கொடுத்தோம் நாங்க. என்னடா எனக்கு தலை சுத்தி, எல்லாம் செந்திலா கவுண்டமணியா? 37,000 கோடி கேட்டோம். ஒரு 300 கோடி, 3 கோடி 3 லட்சம் கொடுங்களேன். ஆனா அதுக்கு பதிலாக பொய் சொல்றீங்களே, என்ன நியாயம்? பொய்யா சொல்றீங்களே, என்ன நியாயம்? இது ஒரு அரசாங்கமா? இது ஒரு அரசாங்கமான்னு கேட்கிறேன். ஆக நீதித்துறையை நீங்க மதிக்கிறது இல்ல, தேர்தல் கமிஷனை மதிக்கிறது இல்ல, நாடாளுமன்றத்தை மதிக்கிறது இல்ல. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எந்த சட்டமன்றத்தையாவது நீங்க மதிச்சிருக்கீங்களா? அஜித் பவார் மேல 70,000 கோடி ஊழல் குற்றச்சாட்டு, இடி போகுது, இன்கம் டாக்ஸ் போகுது, சிபிஐ போகுது. நெருக்கடி அவரால் தாங்க முடியல.
பிஜேபி சேர்றாரு, அடுத்த நாள் அவருக்கு நிதியமைச்சரா? நிதியமைச்சர். இந்த போடான வாஷிங் பவுடர் நிர்மா அழுக்கு துணியை உள்ள விட்டீங்கன்னு வச்சுங்க, வெளியே வந்துடும். எவ்வளவு பெரிய ஊழல்வாதியாக இருந்தாலும் பிஜேபிங்கிற மிஷினுக்குள்ள உள்ள போனீங்கன்னா வெளியே அழகா வெள்ளவேலர்னு வெளியே வரலாம். மைனாரிட்டிகள் எல்லாம் ஒரு பக்கமாக வைத்து விட்டு போலியாக மெஜாரிட்டி என்று சொல்கின்ற பெரும்பான்மையான மக்களை எல்லாம் ஒரு இடத்துல கொண்டு வந்து வைத்து அதன் காரணமாக ஆட்சி சுகத்தில் இன்னும் 10 ஆண்டு காலம் 20 ஆண்டு காலம் இருக்கலாம் என்று கனவு கொண்டிருக்கிற இந்த மதவெறி அரக்கர்களை, ஊழல்வாதிகளை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய ஒரே தகுதி உள்ள தலைவனாக இந்திய துணைக்கண்டத்தில் நம்முடைய தலைவர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி என்கிற அந்த மகத்தான மனிதர் தான் இருக்கிறார். அவர் கரத்தை வலுப்படுத்துவோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.